ஃபரூக் சார் வணக்கம். வணக்கம் சார். அஸ்ஸாமில் வந்து என்ஆர்சி அப்படின்னு இந்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு, நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன். அதோட சேர்த்து சிஏஏ, சரிங்களா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை ரெண்டையும் கிளப் பண்ணாதான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அதனால தான் இந்த முறை எஸ்ஐஆர் எடுத்தபோது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் நாடு முழுமைக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவாறு தான் இந்த முறை எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த நாட்டில் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவனுங்களை நீ இந்த நாடு சேர்ந்தவன் தான் அப்படின்னா நீ நிரூபி அப்படின்ட்டு கவர்மெண்ட் கேட்குது. சரியா? ஒரு பங்களாதேஷியை கூட நாங்கள் வந்து இங்கே உள்ள விட மாட்டோம். பங்களாதேஷிகள் பீகாரைனுடைய வேலை வாய்ப்புகளை பெறுவதை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ட்டுலாம் இந்த நாட்டினுடைய அரசு சொன்னது, உள்துறையினுடைய அமைச்சர் சொன்னார். ஆனால் அங்கெல்லாம் கூட நடக்கலை. எந்த பங்களாதேஷியும் இப்படி ஓட்டு போட்டுட்டு பங்களாதேஷிக்கு தப்பிச்சு போனான்ட்டு இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. சரியா? இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறீங்க சார்? நான் 2008 வந்து யூஎஸில் இருந்தேன். சரி. நியூ ஜெர்சியில் இருக்கும்போது அப்போ வந்து முதல் முறையாக வந்து ஒபாமா வந்து பிரசிடென்ட்ஷிப்க்கு நிற்கிறார். சரி. நான் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப், நான் வந்து வேலை நிமித்தமாக நான் இங்கே போய் அங்கே நான் வேலை பார்க்குறேன். இப்போ அந்த யூஎஸ் பிரசிடென்சி எலெக்ஷனில் சப்போஸ் நான் வந்து இந்தியன் சிட்டிசன் பீயிங் இந்தியன் சிட்டிசன் இருந்துட்டு நான் அங்கே போய் நான் ஓட்டு போட்டிருந்தேன்னா என்ன நிலைமை வந்திருக்கும்? அது மிகப்பெரிய தேச துரோக குற்றமாக இருக்காதா? ஓகே. இது வந்து வெறும் வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்கன்றது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இது மிகப்பெரிய தேச குற்றம், மிகப்பெரிய தேச குற்றம். ஓகே. இதுக்கு எந்த நாடுமே வந்து இது எளிதாக கடந்து போகாது. ஓகே. இதற்கு சரியான கடுமையான தண்டனைகள் இருக்கு. சரிங்களா? வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே நாட்டிலிருந்து வரல. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க, யூகேலேருந்து வந்திருக்கிறாங்க, கனடாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? என்ன மாஃபியா இருக்கு? என்ன வாட் கைண்ட் ஆஃப் சிண்டிகேட்? ஓகே. ஒரு சிண்டிகேட் நம்ம யோசிக்க வேண்டியது. இது வந்து சர்வதேச பிரச்சனை சார் இது. ஓகே. இப்போ கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க இருக்கக்கூடிய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிக் செப்பரேட்டிஸ்ட் ஒருத்தரை ஷூட் பண்ணி கொள்றாங்க. அது என்ன மாதிரியான விளைவு? கடைசியில இல்லன்னு மறுத்துட்டாங்க. இல்ல, அந்த கான்ஃபிளிக்ட் ரெண்டு ராஜாங்க உறவுகளை பாதிக்குது சார். கரெக்ட், கரெக்ட். அதுக்கு பின்னாடி வர்த்தகம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை எளிதா கடந்து போற ஒரு விஷயமே இல்ல. ஓகே. ஏதோ வந்தாங்க 10 பேர் வந்தாங்க, 25 பேர் என்ன சார் ரேண்டமா பிடிக்கப்பட்டவங்க சார். யதார்த்தமா அந்த இமிகிரேஷன் ஆபீசர் பாக்குறாரு. ஓகே. அவங்க விரல்ல வந்து நீங்க சொன்னீங்க அந்த ஓட்டு மைய நேரம் அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுல செய்திகள் வருது. 17 பேரை வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க, இன்னும் 10 பேரை டிடைன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்குது? அது எளிதாக இப்ப இது வரைக்கும் என்னோட நாடு என்னோட தேசம், நான் ஓட்டு போறதுக்கு எனக்கு இங்க வந்து 1008 ரிவிஷன் இருக்கு சார். ஆமா, கரெக்ட். என்னோட தாத்தா பாட்டி முப்பாட்டன்ல இருந்து நான் வந்து என்னோட ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படியான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறேன் சார். இந்த தடவை நீங்க உங்க பேர் எஸ்ஐஆர்ல வருவதற்கு நீங்க 2005 உங்களுடைய பெயர் இருந்ததற்கான ஆதாரத்தை நீங்க கொடுத்த பிறகுதான் சார் வந்தது. இல்லைன்னா வரலையே. 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ரெக்கார்டை கொடுக்கணும், கொடுத்தாதான் வந்தது. அப்படியான ஒரு நெருக்கடிகளை வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து சந்திக்க வேண்டிய அவலத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனா ரொம்ப எளிதா வந்து ஒரு ஃபாரினர்ஸ் 25 பேர்ன்றது ஒரு சாம்பிள், ஒரு ரேண்டமா பிடிக்க ஏதோ ஒரு சஸ்பெக்ட்ல பிடிக்கப்பட்டது, அவ்வளவுதான். நாட்டில் எத்தனை இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது சார். மதுரையிலையும் சென்னையிலையும் பிடிப்பட்டவங்களை மொத்தம் பேசுறோம் நம்ம. மற்ற ஏர்போர்ட்ல இருந்து வந்தவங்க இந்தியா முழுக்க எத்தனை ஏர்போர்ட்ல இருந்து வந்திருப்பாங்க? இதுக்கு பின்னாடி என்ன சார் நெட்வொர்க் இருக்கு, என்ன சிண்டிகேட் இருக்குது? நான் என்ன சொல்றேன், இது ஒரு ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு தேச துரோக ஒரு மாபெரும் ஒரு குற்றச்செயலை செஞ்சுட்டு அவ்வளவு எளிதா தப்பு விட்டுருவாங்களா? இந்த கேள்வி வருது இல்ல. தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கு இருந்தாலும் அவர் தன்னுடைய குடியுரிமையை துறந்து விட்டால், இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இப்போ ஒரு கனடாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நம்ம இவர் தனசேகரன் சார் இருக்காரு, லைவ்ல தான் இருக்காரு. இப்போ அவர் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காரு, அவர் இந்தியன் சிட்டிசன் இப்போ கிடையாது. ஆனால் அவருடைய சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து இங்கே ஓட்டு போட்டு போக முடியாது. போனா அது ஆஃபென்ஸ் தான் இல்லையா? அப்படிதான். கண்டிப்பா ஆஃபென்ஸ் சார் அது. ஓகே சார், கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து அன்டில் அன்லெஸ் நீங்க வந்து அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் ஆயிட்டீங்கனாலே ஆகிறது வரைக்கும் வந்து இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கு. ஓகே. ஒருவேளை நீங்க இங்க சிட்டிசன்ஷிப் ஆயிட்டீங்கனால இம்மீடியட்டா வந்து உங்களோட பாஸ்போர்ட் வந்து அந்த நாட்டு பாஸ்போர்ட் ஆயிடும். ஓகே. ஈவன் நீங்க ஓசிஐயா இருந்தா கூட
நீங்க வந்து இந்தியாவில் வந்து நீங்க ஓட்டு போட முடியாது. ஓகே. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஎஸ்ல நீங்க ஓட்டு போடணும்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து நீங்க சிட்டிசன்ஷிப்பை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. அப்புறம் தான் நீங்க அங்க நீங்க ஒன்ஸ் நீங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க ஓட்டு போட முடியாது. ஓகே. நீங்க இந்தியாவில் உங்களுக்கு வந்து பாரம்பரியமா சொத்து இருக்கு, ஓகே, உங்களுக்கு வந்து இடம் வாங்குறீங்க போறீங்க, அதுக்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சார். ஓகே. ஓகே. சரிங்களா? சோ இது வந்து நீங்க வந்து எனக்கு சார் நீங்க எலெக்ஷன் தேர்தல் நடந்து அந்த ரிசல்ட் அறிவிக்கிற அன்னைக்கு ஓகே இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு இடத்துல பிட்டிங் நடந்தது சார், வெளியில நியூஸா வந்திருக்குமா? ஓகே சார் இது வந்து கிரிக்கெட்ல பார்த்துருக்கோம் சார், நம்ம சூதாட்டம் பார்த்துருக்கோம் சார். தேர்தலை பேஸ் பண்ணி தேர்தல் முடிவுகளை பேஸ் பண்ணி இங்க சூதாட்டம் நடந்தது சார். இது நான் நேரடியாவே நான் வந்து சில நண்பர்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா சூதாட்டம் நடந்தது. அப்ப இது ஒரு சூதாட்டமா பாக்குறதா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்வதேச சதிகள் இருக்கிறதா, இதுக்கு பின்னாடி என்ன வேற மாஃபியாக்கள் இருக்கிறாங்களா, இதனால் யாருக்கு பயனளிக்கப்பட்டது சார்? இது வரைக்கும் வந்து எத்தனையோ இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய பெரிய மோஸ்ட் வாண்டட் எக்கனாமிக் கிரிமினல்ஸ்லாம் வந்து இங்க இருந்து தப்பிக்க விட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க யார் இருக்கா? எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் தான் இருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கு. அதுல மினிஸ்ட்ரி மினிஸ்டர் நாட் அ மினிஸ்டர், மினிஸ்ட்ரி இல்ல. இது பரவாயில்ல, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. சரிங்களா? இங்க இருந்து அங்கே தப்பிக்க விட்டாங்க. அங்கிருந்து உள்ள வந்தவங்களுக்கு யார் சார் பொறுப்பு? அவங்க தான் சார் பொறுப்பு. சோ ஏற்கனவே வந்து எஸ்ஐஆர் மேலையும் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கட்சி தலைவர் நீங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில போய் நீங்க வந்து விசா அப்ளை பண்றீங்கன்னா விசா கொடுக்க போறாங்க. சரியா? இவன் வந்து ஓட்டு போட்டுட்டு போவான் அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு தெரியாது இல்ல சார்? இல்லைங்க சார். இப்ப இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதனோடையும் ட்ராக் பண்ற ரொம்ப எளிது சார். நான் என்ன சொல்றேன், நீங்க எஸ்ஐஆர் ரிவிஷன்ல என்ஆர்ஐக்கும் ஓசிஐ வச்சிருக்கிறவனுக்கும் இல்ல ஓசிஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் அ டுவல் சிட்டிசன்ஷிப். ஓகே. ஓகேங்களா? சிட்டிசன் நீங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த அந்த சுதந்திரம் இருக்கு உங்களுக்கு. ரெண்டு நாடுகள்லையும் நீங்க தங்குறதுக்கு நீங்க விரும்பிய காலங்கள் இருக்கிறதுக்கான இது இருக்கே தவிர ஓட்டு போடுறதுன்றது ஒரு நாட்டுக்கு தான் சார். அது ஒரு நாட்டுக்கு தான். ஒரு நாடு. அப்ப நீங்க உங்களோட எஸ்ஐஆர் ரிவிஷனை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அதுல நம்ம அப்ப தேர்தல் ஆணையத்துக்கும் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரிக்கும் இந்த இதை வந்து நம்ம இணைச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சார். ஓகே. இது சாதாரண குற்றம் இல்லை, இது தேச குற்றம். ஓகே. ஃபரூக் சார், இது வந்து இப்போ சார் சொன்னது எல்லாமே பியூஷ் மனு சொன்னதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே நடந்தது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் போட்டான் அப்படிங்கிறதெல்லாம் அவன் அந்த ஊரில் இருந்திருப்பான், அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பான், இந்த ஊர்லேருந்து திரும்ப இன்னொரு ஊருக்கு போய் ஒரு தொழில் பண்ணியிருப்பான், அங்கே ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருப்பான், இப்படி போட்டிருக்கிறான். ஆனால் இது வந்து இந்த தமிழ்நாட்டில் பிடிபட்டிருக்கிறது இதுவரை நடக்காதது. இது அநேகமாக இது இந்த இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனதுன்னா கோர்ட்டுக்கே இந்த கேஸ் புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா சார்? இதில் ஒரு 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 இதில் ஏதாவது இருக்கக்கூடிய சிண்டிகேட் எல்லாம் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கா இந்த கேஸில், இந்த வழக்கில், இந்த விவகாரத்தில்? சார், எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து என்ன மாதிரியான அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் பெங்காலோட ரிசல்ட்டை பாருங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் அந்த அரசியல் மரபு டோட்டலாகவே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிவிஷனுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு. அந்த பேட்டர்னே மாறிடுச்சு. யார் வரணும், டிஎம்கே ஒரு டிஎம்கே அப்படின்றது போய் தேர்ட் ரேஸ்ல இருந்தவங்க ஃபர்ஸ்ட் ரேஸ்க்கு வந்திருக்கிறாங்க. புரியுது. ஸோ இது இப்போ வந்து இப்போ நம்மளே வந்து வெளிப்படையாக சொல்கிறோம், இந்த ரிவிஷனில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. இது யாருக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்பர் 1. அதுக்கடுத்து இந்த இதுக்கு கடந்த ரிவிஷனுக்கு முன்னாடி எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட அந்த மகாதேவன் புரோத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபிசிக்கலாகவே எடுத்து இப்போ இது பண்ணி காமிச்சாங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினாங்க. எந்த நடவடிக்கை? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வச்சாலும் ஏதச்சதிகாரமான ஒரு இதை வந்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருமே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் நிரூபிக்கிறதுக்கே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் போயிடும். சரி, அவ்வளோ பெரிய குளறுபடிகள் இருக்கு. இங்கே நீங்கள் பேசும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ தன்னெழுச்சியாக இந்த ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஏதோ வந்து தன்னெழுச்சியாக வந்து ஓட்டு போட வந்தாங்க, அவங்க வந்து தவறான வழியில் வந்து ஓட்டு போட்டாங்க. இது அப்படி பார்க்க முடியற இல்லை சார். இதுக்கு ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு டெல்லி போகிறீங்க, இன்டர்ஸ்டேட் போகிறீங்க சார், உங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ் யோசிச்சு பாருங்க சார். சார் இன்னைக்கு எரிபொருள் விலைவாசி உயர்வுக்கு பின்னாடி ஒரு டிராவலே நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல. 10,000 ரூபாய் இருந்த டிக்கெட் 15,000 20,000 ஏறி போயிடுச்சு.
ஆனா இவங்க வந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வேற வேற நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க, ஒரே நாடு இல்ல. ரெண்டாவது வந்து இது இலங்கைன்னு சொல்லி சுருக்கி பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போகுது, வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகுது. சரிங்களா? அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா இது ஒரு சர்வதேச சதியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுல பல நாடுகள் இன்வால்வ் இருக்கு. அப்ப ஒரு தனிப்பட்ட நபர், நீங்க ஒரு 20, 25, 30 வயசுக்குள்ள ஒருத்தர் வந்திருந்தா கூட அவர் ஏதாவது ஒரு பொருளாதார தேவையை கணக்கிட்டு வந்திருக்கலாம்னு கூட நினைக்கலாம். வந்தவங்களை ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 40, 40 and above, 50, 60 இருக்கிறாங்க. அப்ப இதை யார் ஆர்கனைஸ் பண்றான்? ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் யார் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பா? நம்ம சொல்ற ஒரு சாம்பிள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரேண்டம் சாம்பிள்ல ஏதோ ஒரு இதுல கிடைச்ச நம்பர்ஸ். இது மாதிரி எத்தனை ஆயிரம் வந்திருக்கலாம். ஏன் சார் ஓட்டுன்றது ரொம்ப சார், நம்ம இது வரைக்கும் கடந்த காலங்களில் எத்தனையோ என்ஆர்ஐஸ் இருக்கிறாங்க. இந்த என்ஆர்ஐஸை வர வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தெரியும் சார். அந்த பிஎல்ஓஸ் தெரியும், அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கெஞ்சுவாங்க. அட யாருப்பா உட்காந்து ஒரு ஓட்டு போறதுக்கு நான் இங்க இருந்து வரணும்ட்டு. இதுதான் கடந்த காலங்கள். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு போடுறதுக்காக பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவன் வந்து தன்னோட எல்லா பிசினஸை விட்டுட்டு அவன் அங்கிருந்து வந்திருக்கிறான் அப்படின்னா எத்தனை ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து நான் எஸ்ஐஆரோட குளறுபடிகளை பார்க்குறேன், அதுல வந்து எத்தனை லட்சக்கணக்கான ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இது மாதிரியான ஃபாரின் சிட்டிசன்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர்களால் பண்ணக்கூடிய வேலை இல்லை சார். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் இருக்கணும். இதுல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ற ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு மாஃபியா தான் இதை இயக்கியிருக்க முடியும். அதனால் யாருக்கு பலன்? யார் அதனால் பலனடைந்தார்கள்? இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருந்தா இது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்னு சொல்றதா, இல்ல வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியோட ஃபெயிலியர் சொல்றதா, இல்ல இது வெறும் தேர்தல் ஆணையம் சொல்றதா? இல்ல, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்கணும். ஓகே.